ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கும் என்னோடய கிரவுண்டில் தான் இருக்கேன். நான் டெய்லி இங்கே தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு ரன் போக போகிறேன். நேற்று ஒரு 5 கிலோமீட்டர் ரெக்கவரி ரன் பண்ணேன். வழக்கமாக சொல்லக்கூடியது தான், தூக்கம் தான் நமக்கு பெரிய ஒரு ஒரு மருந்தே எல்லாத்துக்கும். சரியாக தூங்காமல் எனக்கு வெயிட் லாஸும் ஆன மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கேன். ஃபீல் கிடையாது, ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 கிலோ வரையும் வெயிட் லாஸ், மசில் லாஸோடு சேர்ந்து ஆயிருக்கு எனக்கு. ஸோ இன்றைக்கி உண்டான தூக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாகவே 5:21, 10:23க்கு தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ டீப் ஸ்லீப்புன்றது எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா, 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 56 நிமிஷம், அவ்வளோதான். ஆனால் ஓரளவுக்கு தூங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு ஹச்ஆர்வியும் ஒரு நல்ல ஒரு ஹையில் தான் இருக்குது. தர்மா வந்திருந்தான், தர்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். தர்மாவை தான் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க, தர்மா எங்கன்னு. தர்மா வந்தான்னா என்ன பிரச்சனைன்னா, அவனை தூக்கி ரூமில் உள்ளக்க வச்சு தூங்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் எழுப்பிக்கிட்டே இருக்கான். அதனால் வெளியிலேயே, நான் மோஸ்ட்லி வெளியில் தான் தூங்குவேன். நான் ஃபேனை வச்சு படுத்தோம் அப்படின்னா தூங்கிடலாம் அப்படின்ட்டு. வெளியில் படுத்தாலுமே அவன் போட்டு ரொம்ப தொந்தரவு. அவன் இருந்தான்னா தூங்க முடியல. ரொம்ப மாறி போட்டு இப்படி சொரியிறான், இது பண்ணுறான், போகிறான், வர்றான், தாவுறான், குதிக்கிறான். அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வர்றதில்லை, நம்மளை தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் ஒரு பாட்டு, கோயிலில் ஒரு பாட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க மணி 5 அப்படின்னு சொல்லி மணி அடிச்சுட்டு சுப்ரவாதம் ஒன்று அப்படின்னு நாய்ஸ் பொல்யூஷனுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே சுற்றி ஒரு 3-4 ஊர் இருக்குது, தூங்க விட மாட்டாங்க. எங்கே போனா? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட போகிறேன். அதனால் பாஸ்டன் 13 இந்த ஷூ எதுக்கு எடுத்தேன்னா, உள்ளக்க சாக்ஸ் இருக்குது. சாக்ஸை துவைச்சி தான் போடுறேன். அதாவது இந்த இடத்துல செம்மண் ஜாஸ்தி, அது அந்த அழுக்கு பட்டுச்சுன்னா போகவே மாட்டேன்னுது. ரெண்டாவது சாக்ஸை நான் என்ன பண்ணுறேன், தண்ணியில் சோப்பு போட்டு ஊற வச்சு அப்படியே கையால் கசக்கி போடுறேன். ப்ரெஷ் எல்லாம் போட்டோம்னா அது போயிடும். அது அந்த கருப்பு ஒட்ட தான் செய்யும். என்ன ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை துவைப்பேன், அது ஒன்று. உடனே சாக்ஸை துவைச்சி போடுங்க, ஷூ அழுக்காக இருக்குது. எனக்கு சோறு சமைக்கவே கஷ்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் அப்போ இப்படி தான் இருக்கும், பேச்சுலர்னால் அப்படி தான். ஆனால் சோசியல் மீடியாவில் வீடியோ போட ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸு வெளியில் தேர்ட் பர்சனாக வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு. சொந்தக்காரையில் ஒரு வழியாக மதிக்க மாட்டேன்றான். சரி, ஓகே, மணி 5:30 ஆகுது. இப்போ டோட்டலாக 16 கிலோமீட்ரு. அதில் 3 கிலோமீட்டர் வார்ம் அப், 3 கிலோமீட்டர் கூல் டவுனு. நடுவில் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஒரு டெம்போ பேஸில், அதாவது 5:30 to 5:15 பேஸு, இல்லைன்னா சம்டைம்ஸ் 5 பேஸில் கூட புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். மொபிலிட்டி எக்ஸசைஸு, வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் கேட்குறீங்க. வார்ம் அப்புக்கு மொபிலிட்டிக்கெலாம் ஏகப்பட்ட பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். கொரில்லா மாதிரி எந்திரிப்பேன், ட்ரெஸ் மாட்டுவேன், அப்படி 2 கையை அப்படி ஒரு சுற்றுவேன், அப்படியே போயிடுவேன் நான். ஏன்னா அது தப்பு தான், இருந்தாலும் என் உடம்புக்கு அது செட் ஆகும். சரியா? அங்கே ஒருத்தன் என்னை எப்படி ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. கூப்பிட்றேன், வரவே மாட்டேன்றான். போனால் பக்கத்தில் போனால்
இல்ல என்ன அப்படியே கிரவுண்ட் பார்த்துக்கலாம். சரி பைக் போலாம்னா பைக் போகலாம், தாராளமாக போகலாம். அது கொஞ்சம் அந்த இடத்துல பள்ள மேடம் அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே முடிச்சிங்களா? ப்ராக்டிஸ் முடிச்சிங்களா? இல்லை இல்லை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். சரி சரி எடுத்து நானே செல்ஃபாக எடுக்கிறேன், வச்சு எடுத்துட்டு அதுக்கிட்ட தான் போவேன். அவருன்னா இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் கொஞ்சம் இன்ஜுரி, அதனால அவர் அங்கே வீட்டில் இருக்க ப்ராக்டிஸ். சரி நான் வணக்கம்டா மாப்பிள்ள. ஹைடா ஹைடா ஹைடா, குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க, வா 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 வா. 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இதுவே பெரிய ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்கும். 3 கிலோமீட்டர் முடிஞ்சு டெம்போ பேஸ், அதாவது 5:30 பேஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹார்ட் ரேட் பரவாயில்ல, 150 இருக்குது, 150 பிலோ தான் இருக்குது. ஹீட் வேறு, வெயில் வேறு, எப்படியும் 170 தட்டுறோம் முடிக்கும் போது. பார்ப்போம். 170 தொடும் போதே எனக்கு தெரிஞ்சிருது இப்போல்லாம் என்னோடய ஹார்ட்டோட எஃபிஷியன்சி வச்சு இந்த ரன்னு எப்படி முடிய போகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுது. டோட்டலாக 6.5 கிலோமீட்ரு. தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போகிற வழியில் தான் தனுஷோட வீடு இருக்குது, ரோட்டு மேலேயே. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா தண்ணி எடுத்து வச்சுருப்பான், குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். வெயில் சரியான வெயில். மணி 6 தான் அது, அதுக்குள்ளேயும் சரியான வெயில். வந்துட்டேன் 8.5 கிலோமீட்டர். இந்த இங்கே தான் வீடு, ரோட்டு மேலே இருக்கும் கொஞ்சம். இருடான்னு சொன்னேன்ல. இல்லடா 1000 டெம்போ 1000 ஓடலாம் பார்த்தா லேட் ஆயிடுச்சு. ஹாய் போங்கடா. ஒரு 10 செகண்ட் தான் ரெண்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. போற வர எல்லாரும் வினோத ஜந்து மாதிரி பார்த்துட்டு போறாங்க. டெய்லி யார் கிறுக்கு மாதிரி ஓடிட்டு இருக்கான். அவ்வளோதான், 16 கிலோமீட்டர் முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இருக்கு. இன்னைக்கு ஓடுனதுலேயே ஹார்ட் ரேட்டு தரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ திருப்பி அதான் சொல்கிறேன், ஸ்லீப்பு தூக்கம்தான். என்ன தூக்கம்தான் நம்ம ட்ரைனிங்கை முடிவு பண்ணுது. அவ்வளோதான். கிலோமீட்டர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சிங்கத்திட்ட புலம்புறீங்க, சிங்கத்துக்கே ஒரு பிரச்சனை. வா, தண்ணி குடிச்சியா? சரி வா வா வா, கோச்சுக்காத வா. நம்மளை தான் புலம்பக்கூடாதுன்றீங்கல்ல, அதுக்கு பதில் இப்போ வேற ஒரு ட்ராக் பிடிச்சிருக்கேன். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு. இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்துருப்பீங்க. 2 நாளாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோடய குரல் இனிமே நீங்கள் கேட்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பாட்டு பாட வேண்டாம். என்னடா பாட்டு பாடியே எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிரும். என்ன அதாவது நஸ்ரியாவுக்கு ஒரு ஆல்பம் 2012 வந்தது. நஸ்ரியா மேலே அப்படி ஒரு காதல். அப்போ கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாண்டா கட்டணும் அப்படின்னு. நிவின் பாலியும் நஸ்ரியாவும். அது ஒரு மலையாள பாட்டு. அதை மெனக்கெட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணேன். படிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பாட்டை நான் பாடுறேன். வேறு வழி இல்லை, கேட்கணும், புலம்பக்கூடாதுன்னீங்கல்ல. என்னடா பாடுமா இங்கே பாரு. சரி நான் பாடுறேன். நெஞ்சோடு சேர்த்து பாட்டொன்னு பாடாம், பாட்டிண்டு ஈனம் நீயானு, காணாத கண்ணில் அறியாத நெஞ்சில் விழியுண்ண சித்திரம் நீயானு, நீ வரு ಈ ಪಾಟಿನ್ ರಾಗಮಾಯ್ ನೀ ತರು ಈ ಚಿತ್ರಂ ವರ್ಣಮಾಯ್ ಹೃದಯಂ ತೂಕುಂ ಪ್ರಣಯಂ നൽകിനാണും நிலா சந்தே மிளிகே திரியும் நிலிகள் நல்கி நீயும் என்ன மாயோ நெஞ்சோடு சேர்த்து பாட்டொன்னு பாடா. கண்டிப்பாக அதில் நிறைய வார்த்தைகள் தப்பு இருந்தாலும் வேறு வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். தனியாக வேறு இருக்கேண்ணா, ஒரு மாதிரி ஒரு இறுக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளை நாமளே குஷிப்படுத்திக்கிட்டோம்னா. பாட்டு நல்லா இருந்துச்சா பையா? சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். நீ ஒரு பாட்டு பாடுறா, பேசுகிறா. இது என்னமோ ஊமைன்னு நினைக்கிறேன். பேச குலைக்க மாட்டேன்றியான், கத்த மாட்டேன்றியான், ஒன்றும் செய்ய மாட்டேன்றியான். மீசை மட்டும் என்னை விட பெருசாக வச்சிருக்கான். வணக்கண்ணா மாப்பிள்ளை நிற்கணும். இந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறது இதுதான் மோஸ்ட்லி. இந்த புஷ்அப்பு புல்லப்பு 10 போட்டுறது. இப்போயாச்சும் பீக் டைம் வரும்போது நல்லா ஹெவியாக 25-30 வரைங்கலாம் ஒரு செட்டுக்கு போடுவோம். ஸோ மசில் அப்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஈஸியாக வரும், ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா மெயின்டைன் பண்ணணுன்றக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடணும். டெய்லி மூட்டு கறி, ஆட்டுக்கறி, நல்லா தொட்டக்கறியாக, நமக்கு கழுத்து கறி மாதிரி மெல்ஸாக இருந்தால் பிடிக்காது. நல்லா கெட்டி கறியாக இருக்கணும். அப்படியே எடுத்தோம்னா கேக் கடிக்கிற மாதிரி கடிச்சு சாப்பிடணும். அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் உசுராக சாப்பிடுவேன். இன்றைக்கி புதன்கிழமை போய் பார்க்கணும். தடை காலம் வேறு போட்டிருக்காங்களா, எதுவும் வராது. சோறு, சட்டி சோறு திம்பேன். எங்கள் அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டதுன்னா அது ஒன்று தான். இவன் ஒருத்தன் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் சரி போதும் எக்ஸசைஸ் பண்ணது. அப்டமன் போட்டேன் நல்லா. ஓரளவுக்கு கொஞ்சம் டயட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஏற்றணுன்னா ஒரு 4 கிலோ உடம்பு ஏற்றலான்னு இருக்கேன். பார்ப்போம். இந்த விலாகை பொறுத்த வரையும் சும்மா காலையில் எழுந்திரிச்சு எப்படி ரன் போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ரன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கண்டிப்பாக. பிரெட் அண்ட் பட்டரே இந்த யூடியூப் தான். ஸோ அப்படின்றப்ப கன்சிஸ்டன்சிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டியிருக்கேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பாய்.